யூடியூப் நண்பர்களே வணக்கம். வாலி பாரதிங்கிற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, "நண்பா எனது ராசி சிம்மம், பூரண நட்சத்திரம். இதன் பலன்கள் எவ்வாறு உள்ளது என்று கூறுங்கள்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிம்மம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி இருந்தாலும் இவருக்காக வந்து ஒரு பொதுவான பலன வந்து சொல்லுவோம். சிம்மம், பூரண நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான நட்சத்திரம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. ஏதாவது ஒரு கலையில வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்து விளங்குவாங்க. எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தீர்க்கமா முடிவெடுத்து, தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அவங்களுடைய தீர்மானத்திலேருந்து பின்வாங்க மாட்டாங்க அவங்க. பார்க்குறதுக்கு பின்வாங்கி கேட்க வர்ற மாரி தெரியும். ஆனா, அவ்வளோ சீக்கிரம் பின்வாங்க மாட்டாங்க. அப்படியே பின்வாங்குற மாரி இருந்தாலுமே, அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள பார்த்துட்டு தான் அவங்க வந்து பின்வாங்கி வருவாங்க. அப்படி இல்லாமைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கவங்களா இருக்க மாட்டாங்க. பெண்களா இருந்தாங்கன்னா, ஒரு கெட்டிக்கார தன்மையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம் பண்ணக்கூடிய தோரணை வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்கோபம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். சிம்மத்துக்கே பொதுவா வந்து முன்கோபம் ஜாஸ்தியா வரும். அதில பூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல்வாக்கான ஆள் கூட இருக்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியாவே வரும். அதே நேரத்தில தன்னை பத்தி வெளிப்படுத்திக்கிறதுல தற்பெருமை பேசிக்கிறதுல, இத பண்ணு, அத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில தற்பெருமை பேசிக் கொள்வதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா வரும். நண்பரே, வாலி பாரதி ஐயா, உங்கள பத்தி நான் சொல்ல வரல. சிம்மம் போறதுக்கான பொதுவான பலன் இது. உங்க ஜாதக கட்டத்தில இருக்கக்கூடிய சில வித மாற்றங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தற்பெருமை பேசுறதெல்லாம் காணாம கூட போக ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அந்த மாரி இருக்கக்கூடியது தான் சிம்மம் போறதுக்கான இணைவு. இன்னைக்கு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, ராகு உட்கார்ந்திருக்காரு. அதனால சந்திரன், ராகுனாலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், பயணங்கள் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அப்படியெல்லாம் மாற்றமெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து பூரண நட்சத்திரமா இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து சந்திரன், ராகு, சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு வந்துரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா, சுக்கிரன் வந்துருச்சுன்னா மனைவி, இல்லைன்னா தாயார், இல்லைன்னா குழந்தைக. அந்த அமைப்பு வரும்போது, உங்களுடைய ஜாதகத்தில வந்து சந்திரன், ராகு, சுக்கிரன் இவங்க 3 பேருமே சேர்ந்திருக்கிறாங்க. அப்படி சேர்ந்திருக்கிற சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல வந்து வலி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆண்களா இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மர்மஸ்தான உறுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதாவது உண்டு. ஏதாவது சின்ன அரிப்பு, சின்ன சின்ன பிரச்சனை. அப்புறம் வந்து செக்ஸுவல் இதில வந்து பிரச்சனை. குழந்தை பிறக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து மருந்து சாப்பிட்டுக்கிறாங்கன்னு சொல்றது. அப்புறம் இவரு ஏதாவது அதுக்கான டைம் ஒதுக்க முடியல. மனைவி கூட வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கான டைம் வந்து ஒதுக்க முடியாத அளவுக்கு வேலை இருக்குன்னு சொல்லக்கூடியது. இந்த மாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன், ராகு, சுக்கிரன் இருக்கும்போது வரும். இதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பெருசு பெரிய 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 ஆசைகள்லாம் வரும். வீட்ல இருக்கிற பெண்கள தவிர மத்த பெண்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சில பேரோட ஜாதகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றங்கள் நெறைய இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் அதுதான் வந்து சிம்ம ராசியில பூர்ண நட்சத்திரம் இருக்கக்கூடிய இதனுடைய பொதுவான பலன்கள். இன்னும் பல பலன்கள் ஏன்னா சுக்கிரன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அழகு, அதுக்கப்புறம் ஆடம்பரம், வாசனை திரவியங்கள், அதுக்கப்புறம் பெண்கள் இந்த மாரி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப சந்திரன், சுக்கிரனுங்கும்போது உங்களுக்கு சந்திரன்னா நகரக்கூடிய தன்மை, சந்திரன்னா மனசு. மனசுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சுக்கிரன் கூட அப்படியே நிலைச்சு நிக்கும். ஸோ இது பண்ணா நல்லாயிருக்கும், இத பண்ணா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தினா நல்லாயிருக்கும். நம்ம பண்ணக்கூடிய தொழில வந்து இன்னும் மேம்படுத்தினா நல்லாயிருக்கும். நம்ம இருக்கிற வீட்ட வந்து இன்னும் மேம்படுத்தினா நல்லாயிருக்கும். நம்ம போட்டுருக்க ட்ரெஸ் இன்னும் மேம்படுத்தினா நல்லாயிருக்கும். அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாரி உணவு சாப்பிடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து வரும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, மேல் வயிறு அப்படிங்கிற கணக்கு வரும். அப்போ மேல் வயிறுங்கும்போது, இப்ப சந்திரன், ராகு, சுக்கிரன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு மேல் வயிறு அதாவது வயித்துல வந்து ஏதாவது அப்பப்போ வலி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? ஸோ, இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிறது. ஏன்னா கோச்சாரத்து மூலமா அந்த ராகு வந்து அங்க தொட்டுருக்கிறதுனால இது இருக்கும். இதே மாரி சந்திரன் வந்து பூரண நட்சத்திரத்தில நிக்கும்போது, கூட என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நான் சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் பலன்கள் வந்து வேற மாரி வரும். அதே மாரி பலன் கொஞ்சம் தெளிவா இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஏன்னா, அங்க வந்து என்ன பாதிப்புன்னு சொல்லி இருக்கிற அமைப்பு இது. அது பாதிப்பே இல்லாத மாரி வந்து நடத்தக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறவி ஜாதகத்தில கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு விஷயம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவர வச்சே அப்படியே பேசிட்டேன். பூர நட்சத்திரம் அப்படிங்கும்போது ஆடி, பூரம் அதெல்லாம் வந்து சிறப்பு அப்படிம்பாங்க. ஆடி மாசத்தில பூர நட்சத்திரம் வந்து பயங்கரமான சிறப்பு. அதனால தான் வந்து பூர நட்சத்திரம் எப்போ வருதோ, அப்ப ஆடி, பூரம் வந்து கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ சிம்மம். சிம்மம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆளும் தன்மை கொண்டது. தன் கருத்தை நிலைப்பாட்டில வந்து அப்படியே நிக்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து திரும்ப 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 வலியுறுத்துறதுக்காக முயற்சி பண்ணும். அதில பூரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நடுநிலைமையா இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருந்து சிம்மத்தில, தான் சொல்றத வந்து எப்படியாவது செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தீவிரமா இருக்கும். மேக்ஸிமம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய நட்புகள் நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில சிம்ம ராசியில மக நட்சத்திரமா இருந்தா, மக நட்சத்திரம் சொல்றத வந்து எல்லாருமே கேட்கணும்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தீவிரமா இருக்கும். சுக்கிரன விட. அப்போ சுக்கிரன் வந்து எல்லாம் கேட்குற மாரி கேட்கும். ஆனா வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூர நட்சத்திரங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் கேட்காது. என்னடா இது கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதே சிம்ம ராசிக்காரங்க வந்து புலம்புற மாரிலாம் இருக்கும்.
ஏதாவது வந்து குறை சொல்ற மாரி இருக்கும். அப்படிலாம் வரும். ஏன்னா பூரம்னா வந்து பார்த்தீங்கன்னா, பெண் சிங்கமா மாறிரும். அதாவது ஒரு ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், அது பெண் தன்மையுடைய சுக்கிரன் பெண் தன்மைங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மங்கிறது வந்து ஆண்கிறதுனால பெண் சிங்கமா மாறும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆண் வீடா இருந்து ஆண் வீட்லயும் நட்சத்திரம் இருக்கிறதுனால, அது ஆணாவும் இருக்கலாம். அப்போ வந்து ஆண் சிங்கமாவும் மாறும். ஆண் சிங்கமா இருந்தா அதிகமான அதிகாரம் இருக்கும். பெண் சிங்கமா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், பிடிச்சதுன்னா, அது சாதிக்கிற வரைக்கும் விடவே விடாது. அந்த மாரி வரும். ஸோ சிம்மம் பொறுத்துக்கு வந்து இது ஒரு நல்ல பலனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிம்மபுரத்தில அதான் சொன்னேன்ல ஏற்கனவே பெண்களா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து சிம்மம், புரம், ராகு சேர்ந்திருக்கிறதுனால, அதாவது பூர நட்சத்திரமா இருந்ததுன்னா, ராகுவும் அதே நேரத்தில பூர நட்சத்திரத்திலேயே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கங்க. அப்ப கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் வலி இருக்கும். தொடைப்பகுதியிலிருந்து கீழ உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வலிகள் வந்து அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட தன்மை வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில வரும். மத்தபடி நார்மலா இருக்கும்போது சிம்மம் பொறுத்துக்கு அப்படிலாம் இல்ல. அவங்க ஒரு திறமைசாலி. மிக பிரம்மாண்டமா வளர்ந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடியவங்க. எதையும் தீர்க்கமா முடிவெடுப்பாங்க. ஏதாவது ஒரு துறையில வந்து மேம்பட்டு நல்ல பேர் வாங்குவாங்க. இப்படி அத்தனை விஷயமே வந்து சிம்மபுரத்துல இருக்குது. இந்த சிம்மபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருவரங்குளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டை மாவட்டத்தில திருவரங்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருவரங்குளம்ங்கிற ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் பெரியநாயகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தலம் இருக்குது. ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் பெரியநாயகி அம்மன் ஸ்தலம் இருக்குது. இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரத்துக்குரிய ஸ்தலம். ஸோ யாரெல்லாம் வந்து பூர நட்சத்திரத்தில பொறந்திருக்கீங்களோ, அவங்கலாம் வந்து பூர நட்சத்திரத்தில பொறந்த அன்னைக்கு, அந்த உங்க நட்சத்திரத்து அன்னைக்கு, இல்லைன்னா நீங்க பொறந்த தமிழ் தேதி அன்னைக்கு, இல்லைன்னா நீங்க பொறந்த ஆங்கில தேதி அன்னைக்கு, இல்லைன்னா நீங்க பொறந்த நாள் அன்னைக்கு, இல்லைன்னா நீங்க பொறந்த மாதத்தன்னைக்கு, இப்படிப்பட்ட நாள்ல இல்லைன்னா ஆடி பூரத்தன்னைக்கு, இப்படிப்பட்ட நாள்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் பெரியநாயகி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுனால, உங்களுக்கு சில பிரத்யேகமான சிறப்பான வந்து பலன்கள் வந்து வாழ்க்கையில மாறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. இது பூர நட்சத்திரக்குரிய ஒரு சில நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு கோயில வந்து முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாரி பூர நட்சத்திரத்துடைய கதிர்வீச்சும், பூர நட்சத்திரத்துடைய சக்தி நாளங்களும் இங்க வந்து அதிகமா இருக்கும். அதனால இங்க போய் நீங்க வணங்கிட்டு வரும்போது, உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தினால ஏற்படக்கூடிய குறைபாடுகள் வந்து தீரும். சரிங்களா? ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர், பெரியநாயகி அம்மன் 2 பேரும். சரிங்களா? தீர்த்தேஸ்வரர்னா உங்களுக்கு தெரியும். தீர்த்தம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை ஈஸ்வரன் ஈஸ்வரன் மாரி வந்து லிங்கத்தை வடிவமைச்சு வச்ச ஒரு மகா ஞானி. யாரோ ஒரு மனிதர் வந்து இருக்கிறாங்க. பெரியநாயகி அம்மன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய நியாயத்துக்கெல்லாம் இந்த உலகத்துக்கெல்லாம் பெருசா இருக்கக்கூடிய அம்மன் வந்து பெரியநாயகி அம்மன் சொல்லி சொல்றாங்க. அந்த பெருசா உலகத்துக்கெல்லாம் பெருசா இருக்கக்கூடியது நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இந்த மாரி அமைப்புல வந்து ஒரு கோயில் வந்து தீர்த்தேஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதைய வந்து நான் படிச்சு அத எடுத்து இங்க போட்டு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு சொல்றேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அருள்மிகு ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோயில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது தங்கள் பிறந்த நட்சத்திரத்தினாலோ அவசியம் செல்ல வேண்டிய தலம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் கோயிலாகவும் அப்படின்னு போட்டுருக்காங்க. தல வரலாறு என்ன போட்டுருக்காங்கன்னா, ஒரு முறை சோழமன் ஆகிய கல்மா கல்மாசாபாதன் என்பவனுக்கு நீண்ட காலமாயும் குழந்தை பாக்கியம் இல்லை. சிறந்த சிவபக்தனான இவன் தனக்கு பின் சிவசேவை செய்ய ஆளில்லை என்பதை நினைத்து வருந்தி அகத்திய முனிவரிடம் முறையிட்டான். மன்னனின் குறை நீங்க திருவரங்குளம் சென்று சிவனை வணங்கும்படி அகத்தியர் கூறினார். மன்னனும் இத்தலம் வந்து சிவலிங்கத்தை தேடி அலைந்தான். அத்துடன் அங்கேயே தங்கி சிவன் கோவிலை கட்ட முடிவெடுத்தான். அப்போது சிவன் அப்போது சிவனை அப்பகுதியில் தான் இருக்கும் இடத்தை அரசனுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி திருவலம் கொண்டாராமா. கொண்டு இடையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ராஜாவுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூ கொண்டு வரும்போது, தினமும் கீழ வந்து இடையர் விழுறத வந்து மன்னன் பார்த்துருக்காரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல. உடனே என்ன பண்ணியிருக்காரு, மன்னன் தன்னுடைய வாள் எடுத்துட்டு போய் அந்த இடத்த வந்து கீறி பார்த்துருக்காரு. அப்ப பூமியிலிருந்து சிவலிங்கத்தின் தலையில் வாள் பட்டு ரத்தம் பீச்சி அடிச்சதாமா. பூமியில இருக்கக்கூடிய சிவலிங்கத்தோட தலையில வாள் பட்டு பீச்சி அடிச்சதாமா. பீச்சி அடிச்ச உடனே இதை கண்டு பயந்த மன்னன் வந்து மாபெரும் தவறு செய்துவிட்டேன் என புலம்பி தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றானாமா. இறைவனை மன்னன் தடுத்தாட்கொண்டு பார்வதியின் திருமண கோலத்தில் தரிசனம் கொடுத்து இந்த இடத்தில் தனக்கு கோயில் கட்டும்படி ஆணையிட்டாராமா. இறைவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நீ வந்து இறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் கொடுத்து கோயில் கட்டுறதுக்கு ஆணையிட்டாராமா. ஒரு பூர்வ நட்சத்திர நாளில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இறைவன் அருளால் மன்னன் கோயில் கட்டினான். அவனுக்கு ஆண் குழந்தையும் பிறந்ததாமா. இப்போ ஒரு மன்னன் வந்து கோயில் கட்டுறாரு. அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்குது. அவர் தலையை கிழிச்சு பார்க்கும்போது, வாழை கிழிச்சு பார்க்கும்போது அங்க வந்து ரத்தம் வந்துச்சாமா. அங்க வந்து உள்ள ஒரு ரிங் இருந்ததாமா. அந்த அதை வந்து சிவன் சொல்றாங்க. அந்த சிவன் வந்து என்ன பண்றாரு, இங்க வந்து த ரத்தமா ஒழுகும்போது இவங்களுக்கு வந்து சிவன் பார்வதியா காட்சி கொடுத்து, அதை வந்து நீ உயிரை மாய்ச்சிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை கொடுத்து, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து குழந்தை பாக்கியம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி கதை இருக்குது. சரிங்களா? இந்த கதையில நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கல்மாவத கல்மாசாபாதன் என்பவனுக்கு இந்த குழந்தை சோழ மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க.
அவர் இருந்தாரா இல்லையான்னு சொல்லிலாம் பார்க்க முடியல. இதில ஆனா குழந்தை பாக்கியம் இல்ல. சிறந்த சிவபக்தனான இவன் தனக்கு பின் சிவசேவை செய்ய ஆள் என்பதை நினைத்து வருந்தி அகத்திய முனிவர்ட்ட வந்து முறையிட்டிருக்கிறாரு. யாரு? அகத்திய உணர்ந்த முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா, அகத்திய முனிவர். அவரு ஒரு சித்தர் அவரு. மாபெரும் சித்தர், யோகி. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, முனி. அதான் அகத்திய முனீஸ்வரன்னு ஒருத்தர்ல அவர் வந்து முனி. அந்த முனி வந்து குறை நீங்கிறதுக்கு வந்து ஒரு திருவரங்குளம் வந்து போய் திருவரங்குளம் போய் வந்து சிவனை வந்து வணங்கிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து சிவங்களை தேடி அலைஞ்சிருக்காரு. யாரு? மன்னனு. அலைஞ்சு அதாவது அந்த தலத்துக்குள்ள போய் சிவலிங்கம் தேடி அலைஞ்சிருக்காரு. அலைஞ்சு அத்துடன் அங்கேயே தங்கி சிவன் கோயில் கட்டுக்க முடிவு எடுத்திருக்காராமா. அப்போ வந்து ஒவ்வொரு முறையும் வரும்போதும் இடையர்கள் கொண்டு வர பூ வந்து கீழே விழுந்துரும். சரிங்களா? கீழே குறிப்பிட்ட இடத்துல கீழே விழுந்த உடனேவும் சந்தேகம் வந்து அந்த இடத்துக்கு போய் மன்னன் பார்த்தா தன் வாளால பூமியை கீறும்போது பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. தன் வாள் எது? முதுகுத்தண்டு. அந்த இடம் வந்து கீழே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இது. அதை கீறி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா குண்டல் சக்தி தான் மேலே வந்திருக்கும். அப்படி பூமியிலிருந்து சிவலிங்கத்தின் தலையில் வாள் பட்டு ரத்தம் பீச்சி அடித்தது. இதைக் கண்டு பயந்த மன்னன் மாபெரும் தவறு செய்து விட்டேன் என புலம்பி தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றான். தன்னோட உயிரை வந்து மாய்ச்சிக்கிறதுக்கே வந்து முயற்சி பண்ணானாமா. அப்போ வந்து இறைவன் வந்து தடுத்திருக்காரு. அவனுக்குள்ள இருக்க இறைவன் வந்து தப்புன்னு தடுத்து பார்வதி தேவியோட வந்து திருமண கோலத்துல காட்சி கொடுத்துருக்காரு. இவர் ரொம்ப சோர்வா இருந்ததுனால உடம்புல வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து அந்த இறைத்தன்மைங்கிற உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எப்படி இறைவனா காட்சி கொடுக்கணுமோ அந்த மாதிரி காட்சி கொடுத்து இவரை வந்து ஆட்கொண்டதாமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கோயிலை கட்டி முடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா உலகுக்குள்ள வந்து சத்திய நிலை தங்க ஆரம்பிச்ச உடனே இந்த உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலா மாறிடுது. கோயிலா மாறினதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து இறைவன் வந்து தங்குறது வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. வெளிப்படும் போது எல்லாத்துக்குமே வித்தியாசமா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மைய வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமா உணர்த்துறாங்க. சரிங்களா? அதனால பூர நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் வந்து பூர நட்சத்திரம், பூர தீர்த்தம், அக்னிலோகத்தில் உள்ள ஒரு புனித தீர்த்தமாகும். அக்னிலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனித தீர்த்தம் தான் பூர தீர்த்தமாமா. அவர் பார்த்தீங்கன்னா, அம்மன் சிவனது தரிசனங்கள் அனைத்தையும் பெற பூராகனியில் தவம் செய்தாள். பூராகனில வந்து தவம் செய்தாங்களாம். இவள் தவத்தில் மகிழ்ந்த இறைவன் தலத்தில் ஆடிப்பூரம் நாளில் சிவ தரிசனம் தந்தார். ஆடிப்பூரம் நல்லாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மனுக்காக சிவ தரிசனம் வந்து குடுத்தாராமா. சரிங்களா? அந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, பூராகனியில வந்து தவம் செஞ்சாங்களாமா. பூர ஆக்னியில. ஓகேவா? பூரா இருக்கக்கூடிய அக்னியிலலாம் தன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியிலலாம் வந்து இந்த அம்மனாகிய இந்த உடம்பு வந்து தவம் செஞ்சு, இந்த இரையாகிய உயிர வந்து தரிசனம் வந்து கொடுத்துருக்காங்க. அத வந்து பார்த்துருக்காங்க. அந்த இறைவன. இங்க வந்து பூர்ணேஸ்வர லோகத்தில் சிவதீர்த்தம், நாகதீர்த்தம், ஞான பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், ஸ்ரீ தீர்த்தம், ஸ்கந்த தீர்த்தம், குரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு 7 தீர்த்தங்கள் வந்து இருக்குதாமா. இந்த 7 தீர்த்தங்களுமே இந்த இடத்துல இருக்கிறதுனால, பூர்ண நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான கோயிலா வந்து இது வந்து செயல்பட்டு இருக்குது. சரிங்களா? 7 தீர்த்தம்னா என்ன அர்த்தம்? 7 விதமான ஆதாரங்கள், 7 சக்கரங்கள்னு சொல்லலாம். 7 விதமான கிளாண்டுன்னு சொல்லலாம். அத வந்து அவங்க வந்து தீர்த்தம்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து நம்ம உடம்புக்குள்ள எப்படி உயிர் சக்தி வந்து ஒரு நீரோட்டமான முறையில, ரத்த ஓட்டமான முறையில ஓடுதோ, அந்த மாரி அது ஓடுறதுக்கான எல்லா வசதியுமே அங்க இருக்குது. சரிங்களா? அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முக்காடு போட்டு தான் அம்மன் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெண்களுக்கு ஞானம் கிடைத்த இடம்னு அர்த்தம் இது. பெண்களுக்கு ஞானம் கிடைச்ச இடமா இருந்ததுனா தான், நம்ம ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மேல உருமலை கட்டுவோம். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முக்காடு போட்டுக்குவாங்க. சகஸ்ராரத்தின் மூலமா சக்தி வந்து அனாவசியமா விரயமாகக்கூடாது. தேவையில்லாத ரிசீவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாரியோ, இல்ல மீடியேட்டர் மாரியோ, இல்லைன்னா தேவையில்லாத சக்திய வடிகட்டக்கூடிய வகையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, முக்காடு இல்லைன்னா அந்த மேல வந்து பரிவட்டம் கட்டுற மாரி கட்டிட்டு, உருமலை கட்டுற மாரி கட்டிட்டு வச்சுக்குவாங்க. அப்போ பெண்ணானாலும் இங்க வந்து ஞானம் அடையக்கூடிய சக்தி வந்து இங்க வந்து இருக்குது. சரிங்களா? அதனால தான் வந்து இங்க வந்து அதிகமா வந்து முக்காடு போட்டு பண்றாங்க. செட்டியார் வம்சத்துல இருக்க பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயும் முக்காடு போட்டு சிவன வந்து தன்னுடைய கணவனா வந்து நினைக்கிறதா வந்து ஐதீகம் வச்சிருக்காங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, வந்தவங்க வந்து மறிய விட்டு போட்டு, "நீ முக்காடு போட்டுக்கோ, முக்காடு போட்டு கும்பிடுன்னுலாம்" சொல்றதுக்கான வாய்ப்பு வேணா இருந்திருக்கலாமே ஒழிய, ஒரிஜினலா வந்து இங்க வந்து ஆரம்பத்துல அந்த மாரி இருந்திருக்காது. நாம வந்து அந்த காலத்த வந்து உண்மையா பார்க்கணும்னா, தியானம் நல்லா பண்ணி இந்த கோயில வந்து உத்து பார்த்தோம்னா தெரியும். இந்த கதைய வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க வந்து இந்த கதைய வந்து பூரா போய் பார்த்துட்டு, நீங்க தியானம் பண்ணதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வந்து வெளிப்படுத்துங்க. நானும் வந்து இன்னும் தியானம் பண்ணி உள்ள உட்காந்து பார்க்கும்போது தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா நானும் வெளிப்படுத்துறேன். சரிங்களா? ஸோ, இந்த கோயில் வந்து புதுக்கோட்டையிலேருந்து 7 கிலோமீட்டர் போனோம்னா, பட்டுக்கோட்டை செல்லும் வழியில திருவரங்குளம் அப்படின்னு சொல்லி ஊர் இருக்குதாமா. காலையில இந்த கோயில் திறக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, 7லேருந்து 12 மணிக்கு, சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7:30 மணிக்கு. உங்க ஃபோன் நம்பர் இங்க போட்டுருக்காங்க. ஏதாவது விஷயம்னா நீங்க வந்து கேட்டுக்கங்க. இத போய் இந்த கூகுள்ல போய் நீங்க வந்து திருவரங்குளம் அப்படின்னு போட்டு, புது திருவரங்குளம் போட்டு இந்த பேர போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துரும். ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோயில்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு விஷயங்கள் வரும். இப்போ நான் யூடியூப்ல பேசினத வந்து நீங்க கேட்டவங்க இந்த மாதிரி வீடியோ பிக்சர் இருக்கும். அதை நீங்க படிக்கிறதுனாலும் படிச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர்
பெரிய நாயகி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூர நட்சத்திரத்துக்கு உகந்த ஸ்தலமா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அந்த மாரி வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பலம் வந்து ஜாஸ்தி. இங்க வந்து ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அந்த முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு வேடிக்கை காட்டுவாங்க. பூர நட்சத்திரத்தில பிறந்தவங்க போயி, நீங்க வந்து அடிக்கடி போக முடியாட்டாலும் பரவால்ல. அந்த கோயில்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த 7 தீர்த்தங்கள் இருக்குது, எப்படி இருக்குது, கோயில் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சுத்தி பார்க்க முடிஞ்சதுன்னா, அப்படி பார்த்து தெளிவாயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள செயல்படக்கூடிய சக்திகள் வந்து தெளிவா வந்து இயங்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? ஸோ, ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரமும், பெரிய நாயகி அம்மனுக்கும் ஒரு உண்மையான உபதேச பொருள் இருக்குது. அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த உலகத்துல பிறந்த மனிதர்களுக்கெல்லாம் எதெல்லாம் இப்ப எல்லாம் குடுக்கணுமோ, அதெல்லாம் அப்பப்ப குடுத்து, பலவித நன்மைகள செய்றதுக்காக முன்னோர்கள் வந்து விக்கிரகங்கள் மூலமா சில சக்திகள வந்து அங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. போய் வேணா பாட்டு வாங்க. அப்படி பார்க்கும்போது உத்து பாருங்க. இந்த மாரி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு வந்து பச்சை கலர் ஆடை கட்டியிருப்பாங்க. இல்ல சிவப்பு கலர் ஆடை, ஆரஞ்சு கலர் ஆடை, இந்த மாரியா மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கலர்ஃபுல்லான ஆடைகள வந்து குடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் சிவன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெண்மையான துணிய தான் அதிகமா குடுப்பாங்க. கலர்ஃபுல்லான துணி வந்து அதிகமா இருக்காது. சும்மா தொட்டுக்கோ பட்டுக்கோங்கிற மாரி இத்துணூண்டா வந்து ஒரு கலர் குடுத்து, பார்டர் மாரி கலர் குடுத்து குடுத்துருப்பாங்க. காரணம் என்னன்னா, உயிர் வந்து தன்னை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து, இந்த உடம்பு மட்டுமே என்ன பண்ணும்னா, நாம தான் பெரிய ஆளுன்னு சொல்லி போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டுருக்கும். உயிர் வந்து அந்த வேலைய செய்யாது. அதனால வந்து உயிர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிச்சமா இருக்கிறதுனால, அது வந்து வெள்ளையாடையும், இந்த உடலானது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடலுக்கு தேவையான மறைப்பிலிருந்து எல்லாத்தையுமே போடக்கூடிய தன்மை வேணும்னு கேட்கறதுனால, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மன குடுத்து அது கலர் கலரா ஆடையும் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, எத எதையோ கேட்கும். கேட்கும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி குடுக்கும்ல. அதனால வந்து கலர் கலர் ஆடைய குடுத்து, இது மாரிலாம் முன்னோர்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ, இதுக்குள்ளேயும் வந்து நீங்க போய் உபதேச பொருள வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு பல விதமான விஷயங்கள் கிடைக்கும். இந்த கலருக்கெல்லாம் பொருள் உண்டு. தகுந்த குருமாட்ட போனீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த கலருக்கான பொருள்லாம் அவங்க சொல்லுவாங்க. வளம் நலமும் பெற்று வரணும். நீங்க எதுவுமே தெரியாட்டினாலும் பரவால்ல, எந்த ஆன்மீகத்தில போனாலும் பரவால்ல, போகாட்டினாலும் பரவால்ல, இந்த பூர்ண நட்சத்திரக்கூடிய தலம்னு இத சொல்றதுனால, கூட்டம் இல்லாத காலங்கள்ல போயி, நிதானமா அந்த கோயில சுத்தி பார்த்துட்டு, அங்க என்ன விதமான சக்தி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, அதில ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் நடக்குதான்னு பாருங்க. எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த இது சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் அப்படியே மொத்தமா செய்ய வேண்டாம். உங்களால வந்து என்ன முடியுமோ, அத மட்டும் நீங்க வந்து நீங்க போற ஸ்தலங்களுக்கு உள்ள விக்கிரகங்களுக்கு, இல்லைன்னா தெய்வங்களுக்கு, இல்ல நீங்க சாமி நினைச்சீங்கன்னா சாமிகளுக்கு வந்து தாராளமா செய்யலாம். மத்தபடி வேற ஒண்ணும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க செய்ய வேண்டியதில்ல. அப்படி செய்ய சொல்லி அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களோ, இல்ல இறைவனோ வந்து கேட்கவே இல்ல. உங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றியும், மகிழ்ச்சியான வெளிப்பாடையும் மட்டுமே தான் இந்த பிரபஞ்சம் வந்து கேட்டிருக்குது. சரிங்களா? அது மட்டுமே தான் இந்த இறைத்தன்மையும் கேட்குது. அது மட்டுமே தான் தெய்வமும் கேட்குது. அது மட்டுமே தான் உங்களுக்குள்ளேயும் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்க இறைத்தன்மையும் அத மட்டுமே தான் சொல்லிட்டு இருக்குது. அதனால ரொம்ப எளிமையா வழிபாட வந்து ஏற்கனவே எளிமையா வழிபாடு கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த எளிமையான வழிபாடா வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம்னு சொல்லிட்டு உங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு தந்தை சொல்லும். அத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் பெரியநாயகி அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கோயிலா இருந்து அவங்களுக்கு பலவித நன்மைகள உருவாக்கி குடுக்குது. சரிங்களா? அதனால நீங்க அங்க ஒரு டைம் முடிஞ்சா நீங்க போயிட்டு வாங்க. இந்த கேள்விய கேட்ட நண்பர் ஓ வாங்க வாங்க லோட் ஆகுங்க. நண்பருக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. அவர் இந்த கேள்வி கேட்கலைன்னா, இத பத்தி பேச போறதில்ல. ஏன்னா இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பேசினாலும் நல்ல பலன் வரப்போறதில்ல. இருந்தாலும் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேள்வி கேட்டதுனால கண்டிப்பா வந்து நாம இந்த பதில் அவருக்கு சொல்றது வந்து ஒரு முறையான விஷயமா இருக்கிறதுனால தான் இப்ப இந்த வீடியோ பேசியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.